ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. ஓகே, என்னோடது பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ கொஷின் பேப்பர். நீங்கள் பார்ட் ஏ வரனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபானாற்றுப்படை குறிப்பிடும் உணவு எப்படின்னா குழல் மீன் கறி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினமும் இதோட ஆன்சர் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது அப்படின்னு. கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க அப்படின்னா பலாமலர். அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க அப்படின்னா நாலடியார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றார். அதாவது கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். கொற்கையில் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யாரு அப்படின்னா அதிவீர ராமபாண்டியர். உந்துவலி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியொடு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை தேர்க அப்படின்னா செந்தினா செம்மை குட்டல் தீ மை விகுதி வரனால இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா காலக்கணிதம் அப்படிங்கிறது கண்ணதாசன் ஒன்று, அப்புறம் மேகம் அப்படின்னா நாகூர் ரூமி, காசிகாண்டம் அப்படின்னா அதிவீரராம பாண்டியன், பரிபாடல் அப்படின்னா கீராந்தையார். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பி. ஓகே, மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் அப்படின்னு. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இட வலுவமைதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீசு தென்றல் அப்படின்னா வீசு என்று தென்றல் வீசும் தென்றல் அந்த மாதிரி வரனால ஆப்ஷன் 4. இதுக்கு நன்மொழி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பண்பு தொகை. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணனும் தம்பியும்னா உண்மை தொகை, அண்ணனும் தம்பியும் வருவாங்க. சாரை பாம்னா இரு பெயரட்டு, அதனால ஆப்ஷன் சி ஆன்சர். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் அப்படின்னா இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இதில் மீனவர்னு பாண்டியர் குறிப்பிடப்படுறாரு. வசனம் அப்படின்னா வசப்படும், வசனம் அப்படின்னா வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு அப்படின்னா வரலாற்று புதினம் சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிபொருளுக்குரிய திணைனா நெய்தல் திணை. நுழைக்கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையதான் சொல்லுவோம். கால வலுவமைதியை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. கால வலுவமைதி அப்படின்னா இந்த மகிழன் இந்த கால வலுவமைதிக்கு என்னன்னா அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார், அதுதான். ஓகேங்களா, உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை யாரை மையப்படுத்தி எழுதப்படுது அப்படின்னா மேரி மெக்லியாட் பெத்யூன். வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வார். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தப்தம். இது ரெண்டுமே தவறு தான். ஓகேங்களா, அதனால பி ஆப்ஷன். ஏற்பாடு அப்படின்னா ஞாயிறு மறையும் நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இடையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னா கலை. அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது அப்படின்னா பாடான் திணை அப்படின்னு சொல்றோம். வேம்பு ஆமனுக்கு இவற்றை குறிக்கும் சொல் முத்து. கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா எப்படின்னா தூக்கு மேடை நாடக பாராட்டு விழா, அங்கதான் அந்த பெயர் வழங்கியிருக்காங்க. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அயோத்திதாசர். ஓகேங்களா, வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. எதிர்மறை தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னா நடவாமை. விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர். ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அப்படின்னு சொல்றோம். 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பாகும். கூற்று 1 சரி, அதாவது கூற்று 2 இதுக்கு தவறு. ஓகேங்களா, பொதுமொழி அப்படின்னா வேங்கை. தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர். பாவலர் பெருஞ்சினார் இருக்கார் இல்லையா, அவரால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் என்னன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஓகேங்களா, 30 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்துரும். ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஓகேங்களா, 20 × 2 40. அடுத்த 10 கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க், மொத்தம் 50 மார்க். 50 மார்க். அந்த 50 மார்க்கில் நீங்கள் 20 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா பாஸ். ஓகேங்களா, பாஸ் மீன்ஸ் இந்த தகுதி தேர்வுக்கு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜருக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். எல்லோரும் நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.